வணக்கம். தமிழ் கற்போம். தமிழ் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது. அதே சமயத்தில் நான் பெரிய பணக்காரனும் இல்லை. என்னால் மாதத்துக்கு 500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ், மாத சம்பளம் வாங்குறவன். இந்த நிலைமையில் நீங்கள் இருந்து பல பேர்கிட்ட விசாரிச்சிருப்பீங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில், சிப்பில் அல்லது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் பேசிக்காக எனக்கு மியூச்சுவல் ஃபண்டுனாலே என்னன்னு தெரியாது, அதில் எஸ்ஐபினா என்னன்னே தெரியாது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். மொத்தமாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு புரிகிற வகையில் நிறுத்தி நிதானமாக. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எந்த ஒரு கம்பெனியோட பெய்டு ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சிப்பு பிளானை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால மட்டும் மேக் பண்ண ஒரு வீடியோ. இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னோ, புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னா என்னன்னோ, பேசிக்கான ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னோ நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன். அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டன்லேயும் தரேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மிக்க நல்லது. ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக உங்களுக்கு ஸ்டாக்கை வாங்கவோ அல்லது விற்கவோ பயமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எதுவுமே தெரியாமல் எப்படி எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா லாஸ் ஆகிடுமே அப்படின்ற பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கும் அந்த பயம் இருக்கும். அது நியாயமான பயம்தான். அப்போ நமக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தேவை இல்லையா? அவரை எங்கே போய் தேடுறது? அப்படியே தேடி கண்டுபிடிச்சாலும் எப்படி நம்ம அவரை நம்புறது? இதுக்காகவே ஃபண்ட் மேனேஜரும் அதுக்கு கீழே ஒரு பெரிய டீமோட நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் காத்துட்ருக்க ஒரு இடம்தான் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜரும் அவரோட டீமும் சேர்ந்து உங்களுக்காக வேலை செய்வாங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை எந்த ஃபண்டில் டெபாசிட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம், இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபண்ட் மேனேஜரும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீமும் பார்த்துப்பாங்க. இதை தான் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதில் மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்கே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குறைஞ்ச அளவில் இருக்கும். இப்போ டைரெக்டாக போய்ட்டு எதுவுமே தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஃபண்டு வாங்குறதுக்கும், ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க டீமோடு சேர்த்து ஒரு ஃபண்டு வாங்குறதும், அதை எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலான்னு தெரிஞ்சவங்க பண்ணுறதுக்குமே நிறையா வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் ஷேர் மார்க்கெட்டை காட்டிலும் மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பணத்தை வீட்லேயே பத்திரமா பீரோலையே பூட்டி வச்சுருந்தா கூட திருட வந்து திருட்டானா அதுவும் ரிஸ்க்கு தான் இல்லையா? இதே மாதிரி இதை விட காட்டிலும் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும். சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதில் சிப்பு அல்லது எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதை தான் சிப்புன்னு சொல்லுவாங்க. இதில் மாதம் குறைஞ்சது நீங்கள் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி 5000, 10,000, 15,000 அப்படின்னு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி மாதம் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை தான் சிப் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சுமார் 8%லேருந்து 12-13% வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு நிலையான லாபம் கிடைக்கும். பட் நீங்கள் ஆர்டிலேயோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகபட்சமாக உங்களுக்கு 5%லேருந்து 6% வரைக்கும் தான் லாபம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சிப்புனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதில் சிப்புனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதில் மாதம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் வரும். நான் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த கம்பெனியில் எட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இந்த கொஸ்டினுக்கான பதில் என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல ப்ளூ சிப் ஃபண்ட் அல்லது லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ சிப் ஃபண்டில் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அங்கே சேஃபாக இருக்கும், அதிகமான லாஸும் வராது,
அதிகமான ரொம்ப பெரிய லாபமும் வராது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து அங்கே ஒரு 8லேருந்து 13-14% வரையும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கம்பெனியை எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் மனசில் வந்துச்சுன்னா, இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி ப்ளூ சிப் கம்பெனிஸ்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லேயே கூட நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். லார்ஜ் கேப் கம்பெனி அல்லது ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கே ஒரு தெளிவான விடை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சில விஷயங்களை நீங்கள் பார்த்து அறிஞ்சு, அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட போய் கேட்டு எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பில் ஒரு ப்ளூ சிப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆயாச்சு. அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இங்கே தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெகுலர், டைரக்ட் அப்படின்னு 2 பிளான் இருக்கும். இதில் ரெகுலர் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸில் வந்து 2%லேருந்து 2.7% வரையும் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலோ டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து 0.5%லேருந்து 1.7%க்குள்ளே தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் டைரக்ட் பிளானில் குறைவான இன்ட்ரெஸ்ட்டில் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது உங்கள் மனசில் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும் இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. அதுக்கான ஆன்சரையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட்டு சரிவில் விழுந்தாலும் சரி, அங்கேருந்து மீண்டு நீங்கள் போட்ட பணத்தை விட லாபம் கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் லாங் டேர்ம், அதாவது ஒரு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷமோ 15 வருஷமோ, இல்லை உங்கள் பசங்களுக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே லாங் டேர்மை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும். இப்போ உங்கள் மனசில் இன்னொரு கொஸ்டினும் வந்திருக்கும், நான் தான் லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே, அப்போது என்னோட ஃபண்ட் மேனேஜரும் அவங்க கீழே இருக்கக்கூடிய டீமும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாதுங்க. உங்களோட பணத்தை நீங்கள் ப்ளூ சிப் கம்பெனியில் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபண்ட் மேனேஜரும் அவங்களோட டீமும் சேர்ந்து தான் எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எப்போ வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அது எப்போ விற்றா லாபமாக இருக்கும், இந்த வேலை எல்லாமே உங்கள் பணத்தை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரும் அவங்களோட டீமும் சேர்ந்து பார்ப்பாங்க. இவங்க பண்ணும்போது நீங்கள் வெறும் மாதம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கும். இதை தான் மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் மனசில் கடைசியாக ஒரு டவுட் இருக்கும், இப்போ நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் டைரக்ட் பிளானில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எனக்கான பேசிக் வழியே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுக்குனே தனியாக வெப்சைட் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி போய் டைரக்ட் பிளானை வாங்கணும் அப்படின்றது யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட டைமை கொஞ்சம் அதில் நீங்கள் செலவிட்டு பார்த்தீங்கனாலே அதை நீங்கள் தெளிவான முறையில் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னால் முடிஞ்ச பதிலையும் நாங்கள் தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கினது போலவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தமிழ் கற்போம், தமிழ் கற்றதை நாம் பிறருக்கும் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.